வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸை பற்றி தான். சாண்ட்ரா பேட்டி கொடுத்துருந்தாங்கல்ல, அதை பற்றி தான். அவங்க சொல்லியிருந்தாங்க, மலையாளின்றதுனால அவங்கள உள்ளே கப்பை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி, இவங்க சாண்ட்ராவை கப்பு எடுக்கக்கூடாது, இவங்க ஒரு மலையாளின்னு யாருமே சொல்ல கிடையாது. இவங்க நினப்பு எப்படி இருந்துச்சுன்னா, ரெட் கார்டு கொடுத்து அமுச்சு விட்டோம், அதனால் கப்பு நம்மளுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க போல். சென்றா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், உள்ளேயும் சரி, உள்ளே இருக்கிற போட்டியாளர்களும் சரி, வெளியில் இருக்கிற மக்களும் சரி, எப்போவுமே நீங்கள் கப்புக்கு தகுதியே இல்லைன்னு எப்போவோ முடிவு பண்ணிட்டாங்க. அது ரெட் கார்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமாகவே முடிவு பண்ணிட்டாங்க, நீங்கள் அந்த கப்பை தூக்கிறதுக்கு ஒரு தகுதியற்ற ஆளுன்னு. இப்போ சொல்கிறீங்க மலையாளின்னு உங்களை தூக்க விடலன்னு. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் இவங்க மலையாளி, இவங்க இது அதுன்னு யாரும் பிரித்து பார்க்குறவங்க இல்லை. தமிழ்நாட்டில் இப்போவும் வரவங்களை வாழ வைக்கிற ஒரு தமிழ்நாடாக தான் இப்போ வரைக்கும் மக்கள் நல்லது பண்ணால் அவங்களுக்கு என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுறவங்களாக தான் இந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. உங்களா மாதிரி மாற்றி மாற்றி பேசினா எந்த சப்போர்ட்டும் தமிழ்நாட்டிலேருந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தீங்க, கமுதின் காலில் விழுந்தது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு. ஏம்மா, ஒருத்தங்க காலில் விழுந்தது கூட தெரியாத அளவுக்கு நீ ஆக்டிங் போட்டிருக்குன்னா நீ என்ன மாதிரி ஆளாக இருப்பேன்? அப்புறம் சொல்லியிருந்த ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறமா தானே என்னை எல்லாரும் போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் என்னை யாரும் எதுவும் சொல்லலை. எபிசோட் நடந்துச்சம்மா, முதல்ல கார் டாஸ்க்கு வெள்ளிக்கிழமை நடந்தது, சனிக்கிழமை ரெட் கார்டு கொடுத்தாங்க. அப்போ வரைக்கும் மக்களுக்கு அது புரியலை. கம்ருதீன் உங்கள் காலில் விழுந்தார் தெரியுமா, அப்போ நீங்கள் ஒரு ஆக்டிங் போட்டிங்களே, அப்போ தாம்மா எல்லாருக்கும் தெரிஞ்சுது இந்த அம்மா என்ன ஓவராக ட்ராமா போடுதுன்னு. அதுக்கப்புறம் சனிக்கிழமை எபிசோடில் கார் டாஸ்கே 1.5 மணி நேரம் இழுத்துட்டாங்க. ஸோ மக்களுக்கு அந்த கார் டாஸ்கில் நீங்கள் விழுந்த அதிர்ச்சியை பார்த்துட்டு எல்லாரும் கொடுக்கணும்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சில ட்ராமாலாம் பண்ணீங்கல்ல, அதில் புரிஞ்சுக்கிட்டு மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த அம்மா என்ன இந்த அளவுக்கு நடிக்குதே அப்படின்னு அப்பயே எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிச்சு. ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்ராமா பண்ணீங்கல்ல கம்ருதீன் வரும்போது, அவ்வளோ நேரம் கம்ருதீன் அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார், அதை பார்த்தீங்க. விஜய் சேதுபதி கிட்ட பேசினார், அப்போ பயப்படாமல் பார்த்தீங்க. காலில் விழும்போது மட்டும் உங்களுக்கு பயம் வருதுன்னா இதை தான் எல்லாரும் நடிப்புன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு முத்திரை குத்துனாங்க. அதை கூட என்ன பிஆர் உங்களை அடித்தாங்கன்னு சொல்லி. பிஆர் எதுக்குமா உங்களை அடிக்கணும்? பிஆர் எதுக்கு உங்களை அடிக்கணும் நான் கேட்குறேன். இது எல்லாமே பிஆர் பண்ணுறதுன்ட்டு. பிஆர்லாம் இங்கே யாரும் ஒன்றும் பண்ணல. மக்களுக்கு அது நீங்கள் ட்ராமான்னு காலில் விழும்போது தான் இன்னமும் ஸ்ட்ராங்காக புரிய ஆரம்பிச்சிது, இவங்க நடிக்கிறாங்களா என்னன்னு. அப்போ தான் எல்லாருக்கும் ஸ்ட்ராங்காக புரிய ஆரம்பிச்சு இந்த அம்மா நடிக்கிறது தான், ஓவர் ஆக்டிங். எல்லாருமே கூட போட்டிருப்பாங்க பாருங்கள். போட்டியாளருக்கே உங்களை கேள்வி கேட்குற ஆங்கருக்கே உங்கள் மேலே சந்தேகம் வந்திருக்குன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிங்கை போட்டிருப்பீங்க, அதையே மாற்றி விட்டீங்க. ரெண்டாவது வியானா ரம்யா உள்ளே உங்களையும் சாண்ட்ராவையும் விக்ரமையும் ஏதோ பேசினாங்களாம். ஆமாங்க, நீங்கள் பண்ண தப்புக்கு அவங்க ஏன் என் பின்னாடி இப்படி பேசுனீங்கன்னு கேள்வி கேட்டாங்க. உங்கள் ஒய்ஃபுக்கு தான் தெளிவாக தெரியும்ல, மூஞ்சிக்கு நேராக பேச வேண்டியது தானே, தெளிவாக பேசுகிற ஆளு தானே. சரி, பிரஜன் சொல்கிறாரு, நான் உள்ளே இல்லைன்னு வருத்தப்பட்டேன், உள்ளே போயிருந்தேன்னா நான் பண்ணியிருக்கிறதே வேறேன்னு. நீங்கள் போகும்போது வியானா உள்ளே தானே இருந்தாங்க, அப்போ போய் நீங்கள் பண்ண வேண்டியது தானே, நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை தெளிவாக கேட்டிருக்கலாமே. அம்மா ரம்யா, உங்களை பாம்புன்னு சொல்லலை, விஷம்னு தான் சொன்னாங்க, நீ ஏம்மா மாற்றி சொல்கிறேன்னு ரம்யாவை கேட்டிருக்கலாம், வியானாவையும் கேட்டிருக்கலாம். ஏம்மா என் ஒய்ஃபை பார்த்து நீ நடிப்பு அரைக்கின்னு சொல்கிற, ஏன் நடிப்பு இதுன்னெலாம் நீ சொல்கிற அப்படின்னு உள்ளே நீங்கள் போகும்போது வியானாவும் இருந்தாங்க, ரம்யாவும் இருந்தாங்க. அவ்வளோ தைரியமான ஆள்னா கேட்டிருக்கலாமே. இப்போ இன்டர்வியூவில் அப்படியே கதை அளக்குறீங்க உட்காந்துக்கிட்டு. இந்த ஐஸ்கிரீம் மேட்ரு ஒன்று வந்துச்சு. என்ன சொல்லியிருந்தீங்க அந்த ஐஸ்கிரீம் இதுலனா, நான் ஐஸ்கிரீம் நான் தான் திவ்யாவுக்கு கொடுக்க சொன்னேன், நான் திவ்யா மேலெல்லாம் சந்தேகம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு கேடு கெட்டவ கிடையாது, நான் 19 வருஷம் அவரோட வாழ்ந்திருக்கேன். ஏம்மா 19 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன்னா 2-4 எபிசோடில் உன்னோட 19 வருஷ வாழ்க்கை என்ன வாழ்ந்திருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. ஒரு ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டாருன்ட்டு அந்த பொண்ணை அவ்வளோ கேவலமாக ப்ரொஜெக்ட் பண்ணேன். ரெண்டாவது என்ன சொன்னேன், துண்டிக்கணும்,
நீடிக்கணுன்றதுல உங்கள துண்டிக்கணும்னு சொன்னத வந்து வியானா கிட்ட நீ தான் மாத்தி சொல்லிட்டு, இப்ப என்ன சொல்ற? ஐயோ! நான் அப்படி சொல்லல. என் பசங்க பார்த்துட்டு தப்பா நெனச்சுருவாங்களாம் இவர. அப்புறம் ஏம்மா சொன்ன திவ்யா கிட்ட போயிட்டு, சிரிக்கிற மாரி பண்ணாத. ஆனா ஊரே சிரிக்கிற மாரி ஏன் பண்ற? பண்ணிடாதீங்கன்னு கேட்டியே. அதுக்கு அர்த்தம் என்னம்மா? அப்ப சொல்லியிருக்கலாமே. ஏன் என் குழந்தைங்க சிரிக்கிற மாரி பண்ணிடாதீங்கன்னு தானே நீங்க சொல்லியிருக்கணும். ஊரே சிரிக்கிற மாரி பண்ணிடாதீங்கன்னு அதுக்கு அர்த்தம் என்னம்மா? சாண்ட்ரா நீங்க தான் கொஞ்சம் சொல்லணும். 2வது பிரஜன் சொல்றாரு, நான் வந்து ஜென்யூனா தான் வந்து திவ்யா பேசும்போது ஹக் பண்ணேன். அப்ப கூட அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? இவன் ஹக் பண்றது எனக்கு இன்னும் ஜென்யூனாவே தெரியல. அப்படி எப்படி பிரஜன்னு தெரியும்? நீங்க ஹக் பண்றது எப்படி ஜென்யூனா தெரியும்? அடுத்த செகண்டே நீயும் உங்க ஒய்ஃபும் போய் உள்ள அந்த பொண்ண பத்தி கேவலமா பேசுனீங்க. 2வது அதுக்கு முன்னாடி நீங்க வெளியில போய் பிஆர் இருக்கு, பிஆர் இருக்கு, பிஆர் இருக்குன்னு ஃபுல்லாவே திவ்யாவ நீங்க தான் அடிச்சு கொட்டுனீங்க. அப்புறம் எப்படி இப்போ எங்களுக்கே அது ஜென்யூனா படல. நீங்க போய் நான் இருக்கேன் திவ்யா அப்படின்னு சொன்னது எங்களுக்கே ஜென்யூனா படலன்னும்போது திவ்யாக்கு எப்படி பட்டுருக்கும்? வெளியில வந்து சில பேர் பார்த்துட்டு வந்து உள்ள போய் சொல்லியிருக்கலாம்ல, இவரு உங்கள பத்தி இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு. அதனால கூட அவங்களுக்கு ஜென்யூனா தோணியிருக்காது. 2வது நீங்க என்ன சொன்னீங்க? என் ஒய்ஃப் வந்து பிஆர வச்சு எல்லாம் அடிக்கிறாங்கன்னு. ஏங்க பிஆர வச்சு அடிக்கிறாங்க. என் ஒய்ஃபை யாரும் ஸ்கேம்ட்ராலாம் சொல்லாதீங்க. அவங்க மேலலாம் நான் பொங்கலுக்கு அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இப்ப என்ன சொல்றீங்க? அவங்க யாருமே வந்து நிஜமான மக்கள் கிடையாது. இங்க உட்காந்து பேட்டிய பார்க்குறவங்க தான் நிஜமான மக்கள். அது எல்லாமே பிஆர் பண்ற வேலை அப்படின்னு. அப்புறம் ஏன் பிரஜன் வந்து கம்ப்ளைண்ட் எல்லார் மேலயும் குடுப்பேன். ஸ்கேம்ட்ரான்றவங்க. ஸ்ட்ரெயிட்டா பிஆர் மேலயே குடுத்துருக்கலாமே. பிஆர் வந்து ஏன் இந்த மாரிலாம் பண்றீங்க? அப்பயே மைக்கு புடிச்சு ஏன் பிஆர் இதெல்லாம் பண்றீங்க? உங்க மேல நான் வந்து கேஸ் குடுப்பேன்னு பிஆர் மேல தானே சொல்லியிருக்கணும். பிஆர் தானே காசு குடுத்து பண்ண வைக்கிறாங்க. அப்ப நீங்க பிஆர தானே கேட்கணும். அவங்க மேல தானே போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கணும். அப்ப ஏன் அவங்களெல்லாம் விட்டுட்டு இவங்கள எல்லாரையும் புடிச்சுக்கிட்டு, நான் வந்து ஸ்கேம்ட்ரா சொன்னீங்கன்னா, உங்கள போலீஸ் கேஸ் குடுப்பேன் அப்படின்னு உருட்டுன்னு உருட்டுறீங்க மாத்தி மாத்தி. அதுக்கப்புறம் நான் வந்து திவ்யா கிட்ட எப்பவுமே இதுவா தான் இருப்பேன். சென்ட்ரா நான் சொல்றேன் பாருங்க, நீங்க எப்படி நடிப்பீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். உங்க நடிப்பு அரக்கின்னு சொல்றோம். சாதாரணமா சொல்ல கிடையாது. ஒண்ணும் இல்ல, நீங்க வெளியில போம்போது திவ்யா வந்து உங்கள அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் குடுத்து ஹக் பண்ணியிருப்பாங்க. ஹக் பண்ண வரும்போது அப்படியே ஒரு மாரி இன்னசென்ட் மூஞ்ச வச்சு ஒரு நாடகம் ஒண்ணு ஆடியிருப்பீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, அவங்க வெறும் கைய மட்டும் குடுத்துட்டு அத பார்க்கவே சகிக்காது உங்க மூஞ்ச. அவ்ளோ இதா இருக்கும். அப்படியே நீங்க வெளியில வந்துட்டு, சேது சார் முன்னாடி அப்படியே என்னமோ அப்படி பேசுவீங்க திவ்யா கிட்ட. என்னமோ உயிர் நண்பர் தோழிய விட்டு வந்தா மாதிரி அங்க ஒரு நாடகம். 2வது நீங்க வெளியில வந்ததுக்கப்புறம் ஜாக்லின் கிட்ட ஒரு பேட்டி குடுத்துருப்பீங்க. அதுல போய் உங்க இன்னசென்ட்டான நடிப்பு மூஞ்ச போய் அங்க பாருங்க. இப்ப பிரஜன் கூட உட்காந்து பேட்டி குடுக்குற இந்த மூஞ்சியும் பாருங்க. நடிப்பு அரக்கின்னு கிளியரா தெரியும். இதுக்கு மேல நாங்க என்ன சொல்றது? நான் ஒண்ணும் பிஆர் கிடையாதும்மா. நான் பார்க்குற ஒரு காமன் ஆடியன்ஸ் தான். நான் யார்கிட்டயும் காசு வாங்கிட்டுலாம் நான் பேச கிடையாது. நான் இப்ப தான் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து பிஆர் கிடையாது. நான் என்ன ஜென்யூனா பார்த்தேனோ, அத தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாண்ட்ரா, நீங்க ஒரு நடிப்பு அரக்கி தான். இப்ப இல்ல, எப்பவுமே நடிப்பு அரக்கி தான். என்னத்த சொல்ல போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். என்னோட வீடியோ வந்து பார்க்குறவங்க 98% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறாங்க. 1% மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். வணக்கம்.